ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கன்னியாகுமரி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான காய்கறிகள் பீன்ஸ், வெங்காயம், கேரட், தக்காளி, முருங்கைக்காய் கிட்ட இருக்க எந்த காய்கறினாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, மல்லி, மிளகாய், பெருஞ்சீரகம், கத்தரிக்காய், அப்புறம் இதுக்கு தேவையான அரிசி மற்றும் பருப்பு. 1.5 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு, 4.5 கப்பு தண்ணி. இனி நம்ம என்ன பண்ணோம்னா கேஸ் ஆன் பண்ணி நம்ம இப்போ குக்கரில் பண்ண போகிறோம். குக்கர் எடுத்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம், கோகோனட் ஆயில். எண்ணெய் நல்லா சூடான உடனே பெருஞ்சீரகம் போட்டு, பெருஞ்சீரகம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான கருவேப்பிலையை போடணும், மல்லிக்கீரை. இதற்கு தேவையான சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கினா தான் அந்த கூட்டாஞ்சோறு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். அப்புறம் இதற்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு நம்ம கூட்டாஞ்சோறுக்கு தேவையான தக்காளி எடுத்து குக்கரில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இப்போ தேவையான மஞ்சள் பொடி, அதற்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்க வேண்டும். அப்புறம் பெருங்காய பொடி, நம்ம எல்ஜி பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம், சிறிதளவு பெருங்காய பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இதற்கு தேவையான சாம்பார் பொடியை ஆட் பண்ணி தக்காளி மற்றும் உள்ளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காய்கறிகள், அந்த காய்கறிகளை ஆட் பண்ண வேண்டியதான். கேரட், முருங்கை, பீன்ஸ், கத்தரிக்காய். நம்மக்கிட்ட வேறு காய்கறிகள் இருந்தாலும் ஆப்ஷனல் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இருக்க காய்கறிகளை வச்சு நம்ம கூட்டாஞ்சோறு பண்ணுறோம், சரியா? இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு 1.5 கப்பு அரி, 1/2 கப் பருப்பு, அதற்கு நான் 4.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரிசி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். இனி குக்கரில் வந்து நம்ம 2 விசில் எடுத்துட்டோம் அப்படின்னா சாதம் ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிடலாமா? வாங்க.